ஹாய் ஃப்ரெண்ட் இன் கண்டினியூஷன் இதோட பார்ட் 5 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஹெட்டு மெட்டா டேக் இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேவா. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்குள்ளேயே நம்ம வந்து இப்போ போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல்லாம் என்ன, ஸோ ஹெச்டிஎம்எல்லில் எப்படி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட பேசிக்காக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகேவா. ஸோ பார்ட் 5 வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஹெச்டிஎம்எல்னா பேசிக்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்திங், இது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஜஸ்ட் என்ன மார்க்அப் லாங்குவேஜ் ஓகேவா. உங்கள் ப்ரௌசரில் இந்த கண்டென்ட் இந்த பிளேஸில் விசிபிள் ஆகணும், இந்த கண்டென்ட் இந்த பிளேஸில் விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கப் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து போல்டு டேகு, ஸோ போல்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய டேக் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மார்க்கப் பண்ணுறேன். ஸோ இது நான் சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சென்டர் போயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, நம்ம மார்க்கிங் பண்ணி அனுப்புகிறோம், மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெச்டிஎம்எல் வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் வில் கிரியேட் லேஅவுட் ஆஃப் வெப் பேஜ் ஓகேவா அண்ட் டிஸ்பிளேடு இன் ப்ரௌசர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நம்மளோட வெப்பேஜுக்கு லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது, ப்ரௌசரில் போயிட்டு நமக்கு என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணி காட்டும், ரெண்டர் பண்ணி. ஸோ நம்ம இதை வந்து நேத்தியே சொல்லியிருப்போம் ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், இது நம்ம பார்ட் 4 வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேஜில் என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டு சென்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், சென்டர் டேக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது, நாட் ஏ பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா. ஸோ அதனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. சேவ் பண்ணிக்கிறேன், இந்த ப்ரௌசர் இதில் தான் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்டரில் இப்போ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா. ஸோ மார்க்கப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, இதை எப்படி மார்க்கப் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நம்மளோட டேக்ஸு. ஸோ இதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெச்டிஎம்எல் அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வி யூஸ் என்ன பண்ணுறோம், டேக்ஸு அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சரையே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பேசிக் ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியும் ஓகேவா. டேக்ஸை எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ டேக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், டேக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் டேக் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நான் பீனு கொடுக்குறேன், இது ஓப்பன் டேகு, மிடில் கண்டென்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் ஒரு பி ஓகேவா. இது க்ளோசிங் டேக், ஓப்பன் டேக்கு ஒரு க்ளோசிங் டேக்கு, மிடில் கண்டென்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் என்ன அப்படின்னா எலமெண்ட்டு. ஸோ எலமெண்ட்டு இப்போ பி டேக் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த எலமெண்ட்டோட என்ன எலமெண்ட்டாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னா போல்டு எலமெண்ட்டாக கிடைக்கும் ஓகேவா. இதுதான் வந்து நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக வந்து இந்த டேகை கொடுத்தோன்னே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு போல்டு எலமெண்ட்டாக நம்மளோட ப்ரௌசரில் விசிபிள் ஆகுது ஓகேவா, நம்மளோட வெப்பேஜ். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம், பேசிக்ஸ் ஆஃப் HTML ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம வந்து நேத்தியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் HTML ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்துப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டாக் டைப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவீங்க. ஸோ என்ன டாக் டைப்னா HTML ஃபைல்னு சொல்லி கொடுத்துருவீங்க ஓகேவா. நான் என்ன பண்ணிட்டேன், இது HTML5க்கான ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், அடுத்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஒரு ஓப்பன் க்ளோஸு HTML டேக், இதான் என்னோட ஸ்கோப்பு. என்னோட கண்டென்ட் வந்து இந்த HTMLக்குள்ளே தான் வரணும். ஸோ நான் 2 பார்ட்டாக வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஹெட்டு, என்னோட மெட்டா இன்ஃபர்மேஷன்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னா
ஸோ இன்னொரு பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னா பாடி. ஓகேவா? ஸோ இன்னொரு பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், பாடி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஹெட் பார்ட் இருக்குது, ஒரு பாடி பார்ட் இருக்குது. ஓகேவா? இது HTML ஓப்பன் டேக், இது HTML க்ளோசிங் டேக். ஸோ இதில் இந்த HTMLக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்னோடய HTML கண்டென்ட் வந்து என்னோடய ப்ரௌசருக்கு தெரியணும்ல, என்ன ப்ரௌசர் ரீட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான லாங்குவேஜ் என்னென்னு வைக்கிறேன் அப்படின்னா நான் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்தியன் வெப்சைட் அப்படிங்கிறதுல நான் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ HTML கண்டென்ட்டில் ஸோ ஹெட்டில் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும், நம்ம மெட்டா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டா இன்ஃபர்மேஷன் தான் எப்போதுமே கொடுப்போம். கரெக்டாக? ஸோ இதுங்க இப்போ வந்து நான் டைட்டில்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சம் டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டெவலப்மெண்ட் பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லை ஸ்லாஷு என்ன பண்ணுறேன், டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, டைட்டில் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்கில் மேலே என்னெல்லாம் இருக்கும், ஒரு மெட்டா டேக் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெட்டா டேக்கை ஓப்பன் பண்ணுறேன். மெட்டா அப்படின்னா என்னோடய மெட்டா டேக்கோட நான் என்ன பண்ணுறேன், CHAR கேர் செட்டு. என்னோடய கேர் செட் என்ன அப்படின்னா UTF-8. ஸோ இது வந்து என்னோடய SEOக்கு புரிகிற மாதிரி நான் என்ன எழுதிக்கிறேன். ஸோ என்னோடய SEOக்கு புரிகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட SEOன்னு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை இப்போது SEO வந்து இப்போ இந்த வெப்பேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ்க்கான வெப்பேஜ் அப்படின்னா UTF-8 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வெப்பேஜ் இந்த இங்கிலீஷ் INங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரௌசருக்காக புரியறதுக்காக. ஓகேவா? இங்கே UTF-8 அப்படிங்கிறது என்னோட SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ வந்து கூகுளில் உள்ள இப்போ வெப் ஸ்பைடராக இருக்கலாம். ஓகேவா? வெப் ஸ்பைடர் அப்படி இல்லைனா வெப் ட்ராவலர். ஸோ இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா SEO பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ SEO பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், UTF-8 இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான வெப்பேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டைட்டில். ஸோ நான் டைட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம SEO பர்பஸ்க்காக ஈஸியாக நான் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் பார்ட் 5 அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்னோட டைட்டில் எங்கே இருக்கோ, இந்த டைட்டில் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌசரில் அந்த டைட்டிலை வந்து கூகுளில் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து ஸோ டெவலப்மெண்ட் பார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலில் ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்காக நம்ம இதை வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் ஸோ ஆத்தர் நேம், டிஸ்கிரிப்ஷன், இந்த டீட்டெயிலாக நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ டாக் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்டிங் we mentioned டாக் டைப். ஓகேவா? நம்மளோட ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டாக் டைப்னு இதில் மென்ஷன் பண்ணுறோம். HTMLங்கிறது என்னென்னா, இது என்ன, ரூட் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இதுக்குள்ளே தான் எல்லா எலமெண்ட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட் டேக்குங்கிறது என்ன அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அது, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும், இட் கண்டைன்ஸ் டைட்டில், அதுக்கப்புறம் லிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. ஓகேவா? அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லிங்க்கு, ஸ்கிரிப்டு, இமேஜ், ஸோ இதெல்லாம் கொடுக்குறோம்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதுக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கமெண்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட்டு இதான் கமெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆங்கிலர் லெஃப்ட் ப்ராக்கெட். ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்,
ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், டபுள் ஐஃபன். அதேமாதிரி டபுள் ஐஃபன் ஆங்குலர் ரைட் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சைடில் கொடுக்குறது எல்லாமே கமெண்ட்டு. இது வந்து உங்களோட வெப்பேஜில் விசிபிள் ஆகுது, ஆனால் உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் டாமில் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கோட் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாச்சும் ஹிண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட்டு மெட்டா, இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும், மெட்டா இன்ஃபர்மேஷன்னா தெரியும். ஸோ இப்போ நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, அதேமாதிரியே நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே மெட்டா டீட்டெயில் கொடுப்போம். மெட்டா டீட்டெயில்னா இந்த வெப்பேஜ் எதுக்கான வெப்பேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? டைட்டில் கொடுக்குறது, அதுக்கப்புறம் லிங்க் கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஐகான் கொடுக்குறது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆத்தர் டீட்டெயில் கொடுக்குறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹெட்டோட மெட்டாவில் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாடி டேக். ஸோ பாடி டேக் ஆக்சுவலாக என்ன பண்ணுது, பாடி டேக் தான் உங்களோட ப்ரௌசரில் விசிபிள் ஆகும். கரெக்டாக? இட் வில் விசிபிள் ஆன் ப்ரௌசர். ஸோ இதுதான் உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் இதுக்குள்ளே கொடுக்குற எந்த பார்ட்டாக இருந்தாலும் அங்கே விசிபிள் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு H1 டேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் என்னோடய H1 டேக். நான் என்ன சொல்கிறேன், திஸ் இஸ் மை டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ /H1. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு பேராகிராஃபு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பி டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாடி கண்டென்ட் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஹெட்டிங். ஓகே, எஸ்இஓ பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நான் க்ரியேட் பண்ண போகிற ஒவ்வொரு பேஜுக்கும், ஓகேவா, ஹெட்டிங் டேக் க்ரியேட் பண்ண போகிற ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக் வச்சிடலாம். ஸோ எஸ்இஓ என்ன பண்ணும், அந்த ஹெட்டிங் டேக் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து அந்த பர்டிகுலர் பேஜுக்குள்ளே சர்ச் பண்ணும். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் யாரோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெட்டிங் டேக்கில் நீங்கள் அந்த கண்டென்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேஜை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு காட்டும். ஓகேவா? எஸ்இஓ பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ், எஸ்இஓ பர்பஸ்க்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணாலும் சரி, எஸ்இஓ பர்பஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க தான் கூகுள் ஆட்ஸ் கொடுக்குறது. மற்றபடி எஸ்இஓ பர்பஸில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, யாராச்சும் போய் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சைட் வந்து டாப்பில் வந்து நிற்கும். ஸோ உடனே அந்த பையர் ஏதாவது வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன் 15 சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஐஃபோன் 15 சர்ச் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடு, ஆர்டர் ஆன்லைன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிளே வந்து செகண்ட் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அடுத்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் படியே டாப்பில் லிஸ்ட் ஆகி வருது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஐஃபோன் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே ஸ்பான்சர்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க, கூகுள் ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே ஸ்பான்சர் இல்லை அப்படின்னா ஸோ எஸ்இஓ பர்பஸில் இப்போ இந்த மொபைலுக்கான கண்டென்ட்டை வந்து அந்த பேஜில் அவங்க ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு H1 டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இல்லை ஏதாச்சும் ஒரு டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பேஜில் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை எம்ஃபசைஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அமேசான் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கு. ஸோ அதை விட கம்மியாக ஆப்பிளில் கொடுத்துருக்கலாம். ஸோ அதை விட எஸ்இஓ பர்பஸ் ரெடியூஸ் பண்ணி வேறு எதுலையாவது இருக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் எஸ்இஓ பர்பஸில் நமக்கு என்ன, அமேசானை வந்து டாப் லெவலில் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் H1 இது வந்து ஹெட்டிங் டேக். ஓகேவா? ஸோ ஒரு பேஜுக்கு ஒரு ஹெட்டிங் டேக், இது வந்து பேராகிராஃப், ரெண்டுமே டெக்ஸ்ட் எலமெண்ட் தான். நீங்கள் ஏதாவது பேராகிராஃபை அந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் கொடுக்கணும், லென்த்தி பேராகிராஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த பி டேக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ ஏதாவது ஹெட்டிங் கொடுக்குறீங்க, அந்த பேராகிராஃப்க்கு மேலே ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஐஃபோன் 15 டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அப்படின்னா பேராகிராஃபில் ஐஃபோன் டீட்டெயிலோட கீழே கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போது இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பார்ட் 5 வீடியோ இருக்கா, ஸோ பார்ட் 5ல் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதுக்குள்ளே போய்ட்டு ஒரு HTML ஃபைல், இதுக்குள்ளே தானே ஃபைல் இருக்குது, இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் என்ன பண்ணுறேன், part5.html அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சிம்பிளாக. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் போர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. Ctrl+A. ஸோ ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இது வரைக்கும் வருங்க, ஃபார்மேட் செலெக்ஷன், Ctrl+K, Ctrl+F. நம்ம prettier ஃபார்மேட் கொடுத்துருந்தோம்ல, Ctrl+K, Ctrl+F. ஸோ ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு முறை கோ லைவ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் மை டெமோ ப்ராஜெக்ட், திஸ் இஸ் யூடியூப் வீடியோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ Ctrl+Shift கொடுத்து பாருங்கள், உங்களோட எலமெண்ட் வந்து உங்களோட Ctrl+Shift கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், அப்படி இல்லைனா ரைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், இதுக்குள்ளோட உங்களோட எலமெண்ட் டீட்டெயில் இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ், இதெல்லாம் கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸு. நம்மளோட பேஜில் விசிபிள் ஆகிற கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த H1 டேக்குக்கான கண்டென்ட் விசிபிள் ஆகுது, இது பேராகிராஃப் டேக்குக்கான கண்டென்ட் விசிபிள் ஆகுது. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, நம்மளோட பாடி டேக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இது நம்மளோட ஹெட் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்டா கேர் செட்டு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பார்ட் 5 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நம்மளோட டைட்டில் டெவலப்மெண்ட் பார்ட் 5 அப்படின்ட்டு லிங்க் வேணும் அப்படின்னா லிங்க் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைலை வேலிடேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், HTML வேலிடேட்டர் அப்படின்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே போகிறேன். ஸோ HTML வேலிடேஷன் கொடுத்துக்கிறேன். W3C மார்க்அப் வேலிடேஷன் சர்வீஸ் பண்ணியிருக்கு, validator.org. ஸோ இதுக்குள்ளே ஃபைல் அப்லோடுன்னு இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் அப்லோடு கொடுக்குறேன், சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். சூஸ் ஃபைலில் நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் HTMLக்குள்ளே டெவலப்மெண்ட்டுக்குள்ளே பப்ளிக்குள்ளே HTMLக்குள்ளே நம்மளோட பார்ட் 5. ஸோ பார்ட் 5 நான் என்ன பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் செக்கிங் கம்ப்ளீட்டட், நோ எரர்ஸ் வார்னிங். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட ஃபைலை பக்காவாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன, எந்த எரருமே அடிக்கல, நம்மளோட ஃபைல் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, லேங்குன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எம்டியாக கொடுத்துருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபைல் பார்ட் 5 அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ செக், நோ எரர் தான் வருது. ஒரே ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் இந்த பாடி டேகை நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்றேன். பார்ட் 5 அப்டேட் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிருக்கணும். ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சூஸ் ஃபைல் பார்ட் 5 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், செக். இட் இஸ் டேக்கிங், ஐ திங்க் ஓல்டு ஃபைலே இது எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைலே எடுத்துக்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், என்னோடய HTML வேலிடேஷனில் ஃபஸ்ட்டு ஃபைல் அப்லோட் இருந்துச்சுல, அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், டைரக்ட் இன்புட்டு. ஸோ டைரக்ட் இன்புட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்,
இதில் ஒரு பாடி டேக் மிஸ் பண்ணியிருக்கோம், இதில் ஒரு HTML டேக் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் கொடுத்தேன். என்ன பண்ணுது அது, டாக்குமெண்ட் செக்கிங் கம்ப்ளீட்டட், நோ எரர்ஸ் ஆர் வார்னிங் டு ஷோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இன்னொரு ஃபைல் இருந்துச்சுல, ஸோ அந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா அந்த ஃபைலோட பார்த்து கொடுக்குறேன் டேரெக்டாக. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், பார்ட் 4 நம்ம பார்த்தோம்ல, பார்ட் 4 ஆல்ரெடி. ஸோ அந்த பார்ட் 4 ஃபைலை நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ பார்ட் 4 ஃபைலை கொடுத்தா ஓகே, எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா, இந்த சென்டர் எலமெண்ட் இஸ் அப்சல்யூட். ஸோ அது வந்து அப்சல்யூட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் CSS இன்ஸ்டீட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா, ஃப்ரம் லைன் நம்பர் 16, ஓகேவா, காலம் 8, லைன் நம்பர் 16. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4ல் இந்த சென்டர் டேகை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, பார்ட் 4 செக் கொடுக்குறேன், நோ எரர்ஸ் வார்னிங் ஷோ. ஸோ டிஃபால்ட்டாக அந்த HTML க்ளோசிங் அப்புறம் பாடி க்ளோசிங் இதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய எரராக எடுத்துக்கல. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாச்சும் கண்டென்ட்டில் பெருசாக கொடுத்தா தான் அது எரராக எடுத்துக்குது. ஓகேவா, ஸோ சென்டர் டேக் வந்து அப்சல்யூட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு சென்டர் டேகை கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நீங்கள் உங்களோட HTML ஃபைலை வேலிடேட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். இதுக்கு ஏன் வேலிடேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு உங்களுக்கு எரர் அடிச்சதுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு காட்டும். ஆனால் வந்து HTML ஃபைலுக்கு உங்களுக்கு எரர் அடித்தா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் இதில் வேலிடேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் வே. ஓகேவா, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், பார்ட் 5 போய்க்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பாடி டேக் நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ளோசிங் டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறதில்ல, ஒரு பெரிய எரராக எடுத்துக்கலது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதான் வந்து ஒரு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, இங்கே இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, HTML இருக்கிற எல்லா டேக்ஸையும் அப்படியே ஒரு பேசிக் டேக்ஸு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டேக் யூஸ் பண்ணீங்க, HTML உங்களோட ரூட் ஆஃப் த எலமெண்ட். ஸோ சைன் டேக் என்ன யூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஹெட் டேக் கண்டெய்ன்ஸ் மெட்டா இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, பாடி டேக் விசிபிள் கண்டென்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன H12, அடுத்து H2, அதுக்கப்புறம் H3, அதுக்கப்புறம் H4, அதுக்கப்புறம் H5, அதுக்கப்புறம் H6. ஸோ இதெல்லாம் என்னது, ஹெட்டிங் டேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஒரு பே டேக், ஏதாவது பேராகிராஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பே டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, HTML ஹெட்டு பாடி H1, H2, H3, H4, H5, H6 ஹெட்டிங் டேகு, பேராகிராஃப் டேகு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஆங்கர் லிங்க் டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இமேஜ் டேகு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இமேஜை நீங்கள் எம்பட் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் டேகு, லிங்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர் லிங்க்கை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆங்கர் டேகு. ஸோ ஆக்சுவலாக டேக்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஓப்பன் பார்ட் இருக்கும், ஒரு க்ளோசிங் பார்ட் இருக்கும். ஸோ இதான் வந்து டேகு, மிடில் கொடுக்குற கண்டென்ட்டை எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டோக்கன் இல்லைனா டோக்கனைசேஷன். ஓகேவா, HTML ஹெட்டு பாடி, அதுக்கப்புறம் H1, H2, H3, அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக் பார்த்தோம், அப்புறம் ஆங்கர் டேக் பார்த்தோம், இமேஜ் டேக் பார்த்தோம். இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸில் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன, மீடியா டேக்ஸு. ஸோ அதில் ஆடியோ வீடியோஸ் அதெல்லாம் வரும்.
ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிற டேக்ஸு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது ஹெட்டிங்ஸு, இதுக்குள்ளே கொடுப்போம் பேராகிராஃபு, இதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம் ஹைப்பர் லிங்க்கு, இதுக்குள்ளே கொடுக்க போகிறது நம்மளோட இமேஜ். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து லிஸ்ட்டு டேக்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம லிஸ்ட்டு டேக் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஓஎல் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், யூஎல் ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்மளோட பேசிக்ஸ் டேக்ஸு. ஸோ இந்த டேக்ஸை வந்து இப்போ நம்ம வந்து பேசிக்காக நம்மளோட இந்த பார்ட் 5 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே இருக்குது விஎஸ் கோடு? ஸோ இதான் என்னோட விஎஸ் கோடு. ஸோ ஆல்ரெடி H1 பார்த்துருப்பீங்க கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்படியே ஆல்ட்டு ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ, H1 H1 H2 H3 H4. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் H3, அதுக்கப்புறம் H4, அதுக்கப்புறம் H5, அதுக்கப்புறம் H6. ஸோ இதுலேயும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், H2 H3 H4 H5, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் H6. ஓகேவா? 6 கண்டென்ட் கொடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இது 1, இது 2, இது 3, 4, 5, அதுக்கப்புறம் 6. ஸோ ஒரு பேஜுக்கு ஒரு ஹெட்டிங் டேக் இம்பார்ட்டண்ட். ஸோ H2 H3 H4 H6 நீங்கள் ஒரு பேஜில் எத்தனை H2 H3 H4 H5 H6 மட்டும் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இம்பார்ட்டண்ட் ஒரு H1 டேகு ஒரு பேஜுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும் எஸ்இஓ பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து பேராகிராஃப் டேக். ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட்டாக தான் கொடுக்க போகுது. எலமெண்ட்டாக என்ன தெரியும் உங்களுக்கு, இது டேகு மிடில் கண்டென்ட்டு, அது நமக்கு எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இது H1 டேகு உள்ளே இருக்கிற கண்டென்ட் கிடைக்கிறது நமக்கு ஹெட்டிங். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ H1 டேகு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பேராகிராஃப் டேகு. ஸோ இது பி டேகு, பேராகிராஃப் டேகு. ஓகேவா? கீழே பேராகிராஃப் டேக்குள்ளே நீங்கள் எவ்வளோ லென்த்தி பேராகிராஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன டேக் இருக்குது, ஹெட்டிங் டேக்கு, பேராகிராஃப் டேக் இருக்கா. அதுக்கப்புறம் லிங்க் டேக் பார்த்துருப்போம். ஸோ லிங்க் டேக் வந்து ஜஸ்ட் ஏ அப்படின்னு கூப்பிட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஆங்கர் லிங்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆங்கர் லிங்க்குள்ளே நீங்கள் எந்த லிங்க் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து என்னோடய யூடியூப் சேனல் இருக்கா. ஸோ 8 போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்ட் 4 வீடியோ லிங்க் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஷேர். ஸோ ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட விஎஸ் கோடு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏஐ டெக், ஓகேவா? பேர் என்ன, ஏஐ டெக் பார்ட் 4, ஏஐ டெக் ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் 4. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் 4 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நான் இமேஜ் நேற்று போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இமேஜுங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேகு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் க்ளோசிங் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு வாய்ட் டேக்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐஎம்ஜி அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா இமேஜ் டேக் வந்துடும். ஓகே, இமேஜ் டேக்குள்ளே கூப்பிட்டு இதுக்குள்ளே கொடுத்தது ஹெச்ரெஃப், ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பாத்தை கொடுத்துட்டீங்க. இப்படி கொடுத்தா இதுக்கு பேர் என்ன, அப்சல்யூட் பாத்து. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி இதுக்குள்ளே எனக்கு இமேஜஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்குறேன். டாட் / கொடுக்குறேன். இதுக்குள்ளே எந்த இமேஜும் இல்லை. நான் நேற்று வந்து பார்ட் 4 வீடியோவில் என்ன பண்ணேன், இமேஜை வந்து இந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டிருந்தேன் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப டபுள் டாட் கொடுக்குறேன். ஸோ டபுள் பீரியட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட பேக் ஃபோல்டருக்கு வந்துடும். ஸோ இங்கேருந்து பேக் ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். ஸோ பப்ளிக்குள்ளே வந்துடும். ஸோ பப்ளிக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆடியோ, HTML, இமேஜஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இமேஜஸ்க்குள்ளே போய்க்கிறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், பைக்கு. ஸோ இந்த பைக்கில் இப்போ இந்த பைக் இமேஜை நான் இதுக்குள்ளே கொடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு பைக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பைக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்னோடய கண்டென்ட்லாம் சென்டரில் வரணுங்கிறதுக்காக அலைன் ஒர்க் ஆகுமான்னு பார்க்குறேன். அலைன் சென்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முறை இதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், அலைன் சென்டர் கொடுத்தேன். ஸோ சென்டர் கொடுத்தா ஒர்க் ஆகுது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், என்னோடய பாடி கண்டென்ட்டில் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Shift கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து எலமெண்ட் பிக்கர். நான் என்ன பண்ணுறேன், இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன், இங்கே போகிறேன். ஸோ இங்கே
சர்ச் பண்ணி பார்க்குறேன். 2EM இருக்குது. 1EMனா 16 பிக்சல், 2EMனா 32 பிக்சல். ஸோ என்னோட எலமெண்ட் மேலே நான் மவுஸ் எலமெண்ட் ஸோ ஒன்ஸ் மவுஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள் சைடில் 32 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ் காட்டுதில்ல, அது காட்டுது. இது H1 டேகு, அதாவது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6, R6 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் லிங்க்கு, ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆங்கர் டேகு, ஓகேவா, இந்த இமேஜ் டேக்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்லைன் எலமெண்ட். ஸோ இதில் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இல்லையா, ஆங்கர் டேக் கிளிக் பண்ணுறேன். ஸோ இல்லை, நான் என்ன பண்ணுறேன் இப்போது இந்த எலமெண்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிச்சு, இந்த எலமெண்ட் மேலே போயிடுச்சு, அது கீழே இன்னொரு எலமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்லைன் எலமெண்ட். அப்படின்னா அந்த லைன், இப்போ ஒரு இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா அப்படியே வித் வந்து கம்மியாக எடுத்துக்கும், அந்த நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலும். இதே பிளாக் எலமெண்ட் அப்படின்னா அந்த பேஜில் வந்து எவ்வளோ ஃபுல் வித் இருந்தாலும் அந்த ஃபுல் வித் எடுத்துக்கிட்டு அடுத்த லைனில் தான் இன்னொரு டேக்கோட எலமெண்ட்டே வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம டிஸ்பிளே இன்லைன் எலமெண்ட்டு பிளாக் எலமெண்ட் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஆங்கர் டேக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரேக் டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக் டேக்குங்கிறது இதுவும் ஒரே ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எலமெண்ட்டோட கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் வந்துடும். ஓகேவா, இப்போ 2 டைம் பிரேக்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்து என்ன பண்ணிடும், அது உங்களோட கண்டென்ட்டை வந்து பேஸ் பண்ணிக்கும், அதாவது ஸ்பேஸ் கொடுத்துக்கும். 2 பிரேக் கொடுத்தீங்கன்னா 2 பிரேக் ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இங்கே கீழே போயிடுச்சா. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இதில் பிரேக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட HTMLோட ஆட்ரிபியூட்ஸ் தான் இது. ஸோ நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, பாடி கண்டென்ட்டில் டேரெக்டாக கொடுத்தேன், உள்ள கண்டென்ட் எல்லாமே எனக்கு என்ன பண்ணிடுச்சு, சென்டரில் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், பாடி இருக்குல்ல, பாடி டேக்கை கீழே வந்துட்டு இங்கேருந்து சென்டர்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்டர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டென்ட் எல்லாமே சென்டருக்குள்ளே வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இமேஜ் டேக் பார்த்தோம், ஆங்கர் டேக் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், லிஸ்ட் டேக்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம், கரெக்டாக. ஸோ லிஸ்ட் டேக்குங்கிறது OL, ஆர்டர் லிஸ்ட்டு, OL. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்ஐ டேகு. ஸோ இந்த எல்ஐ டேக்குள்ளே நீங்கள் எதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஐ வந்து Ctrl+Shift+I நான் கொடுத்துக்கிறேன். ஏஐ டெவ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா, அடுத்து ஒரு யூஎல் டேக் இருக்குது. ஸோ யூஎல், இதுக்குள்ளே ஒரு எல்ஐ டேக் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா DevOps, Alt+Shift+Down, நெட்வொர்க், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா DevOps, நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெனட்ரேஷன் இல்லை சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. அப்படின்னா எனக்கு நம்பர்ஸில் வரும் 1 2 3 அப்படின்னு. இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதனால் எனக்கு என்ன பண்ணுவோம், புல்லட் பாயிண்டில் வரும். ஸோ ஓஎல்னால் என்ன, நமக்கு நம்பர்ஸில் வரும் அதோட லிஸ்ட்டு. யூஎல்னால் என்ன, புல்லட் பாயிண்ட்ஸில் வரும். ஸோ நம்ம டிசைன் மாற்றணும்னு நினச்சோன்னா நம்ம மாற்றிக்கலாம், அதெல்லாம் வந்து CSSல பார்ப்போம். ஓகேவா, நான் ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு இங்கே போய் பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3ன்னு இருக்கா. ஸோ இது எனக்கு என்னவா இருக்குது, நம்பர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது புல்லட் பாயிண்ட்ஸில் இருக்குது, DevOps, நெட்வொர்க்கு, பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸில் வரதுக்கு பேர் என்னன்னா ஆர்டர் லிஸ்ட்டு. இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸில் வந்து அதுக்கு பேர் என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா,
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு ஒரு டிஎல் டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ டைட்டில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீச்சிங்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், டிடிகே ஸோ டிடினா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஓகேவா? இது டீச்சிங் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டிடி டிஸ்கிரிப்ஷன் டேட்டா நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். என்ன டீச் பண்ணுறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிங் டீச் பண்ணுறேன். ஓகே, இதில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்டு. ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி. ஓகேவா? ஆர் ஹேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் இதுக்குள்ளே வந்து பார்க்குறேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கு, டெவ் டெஸ்டிங் சைபர் செக்யூரிட்டி எனக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டெவலப்மெண்ட் டீச் பண்ணுறேன், டெஸ்டிங் சைபர் செக்யூரிட்டி டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்காக என்னோட ஒரு டைட்டிலுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் வந்து இப்போது நம்ம லிஸ்ட்டு பார்த்துட்டோம். இதில் இமேஜ் கொடுத்தோம், நமக்கு இமேஜ் விசிபிள் ஆகுது. நம்ம லிங்க் ஒன்று கொடுத்தோம் கரெக்டாக. ஸோ இதான் என்னோட லிங்க் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, ஃப்ரண்ட் எண்டு நம்மளோட வீடியோ வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஹாய் கைஸ். ஸோ பேக் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட கண்டென்ட் வந்துடும். ஸோ அதே பேஜுக்குள்ளேயே எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹைப்பர் லிங்க்கை கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா பேசிக் டேக்ஸ். ஸோ இந்த பேசிக் டேக்ஸ் பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, HTML டேக்ஸ் பார்த்தோமா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML எலமெண்ட்ஸு. ஸோ HTML எலமெண்ட்ஸ்னால் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன் தெளிவாகவே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம் கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு H1 கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன ஹெட்டிங்கு. ஸோ ஹெட்டிங் எலமெண்ட்டு. இது என்ன பேராகிராஃப் எலமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இது வந்து லிங்க்ஸ் எலமெண்ட்டு, இது இமேஜ் எலமெண்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HTML எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். HTML எலமெண்ட்ஸுங்கிறது சிம்பிள். HTML எலமெண்ட்டுங்கிறது இப்போ நான் H1 to என்ன பண்ணுறேன், H1 H2 H3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், H6 வரையும் கொடுக்குறோம் கரெக்டாக. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெட்டிங் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஹெட்டிங் எலமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேராகிராஃப் எலமெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹெட்டிங் எலமெண்ட், பேராகிராஃப் எலமெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆங்கர் டேக் கொடுத்தோம். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லிங்க்ஸ் எலமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு இமேஜ் டேக் கொடுத்தோம், IMGன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இமேஜ் டேக் கொடுத்தோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இமேஜ் எலமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், லிஸ்ட்டு கொடுத்தோம். OLULனா OLULDL. ஸோ அதுக்கப்புறம் இது LI. இது எல்லாமே என்ன அப்படின்னா லிஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம மேலே என்னெல்லாம் பார்த்தோமோ டேக்ஸு, அந்த டேக்ஸ் வந்து எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெப்பேஜில் விசிபிள் ஆகும்போது நமக்கு எலமெண்ட்டாக விசிபிள் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், HTML எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML ஆட்ரிபியூட்ஸ். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ்னால் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ்னால் இது என்ன இருக்கும், உங்களோட டேகோட ஓப்பன் இது என்ன இருக்கும், ஓப்பன் டேக்கில் இன்சைடு த ஓப்பன் டேக்கில் இருக்கும். இன்சைடு த ஓப்பன் டேக்கில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நான் A அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொடுக்குறேன் அப்படின்னா href அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு லிங்க்கை கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இதுக்குள்ளே ஒரு லிங்க்கை கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதாச்சும் ஒரு இன்சைடு ஆட்ரிபியூட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்சைடு ஆட்ரிபியூட்டால் அந்த ப்ரௌசரில் ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பேசிக் ஆட்ரிபியூட்ஸ்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏல ஆங்கர் டேக்கில் href பார்த்தோம். அடுத்து இமேஜ் டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா SRCன்னு ஒன்று பார்த்துருப்போம். இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம்,
இமேஜோட சோர்ஸை கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு பேர் என்ன? சோர்ஸு. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? சோர்ஸு. இது ஹெச்எஃப்க்கு பேர் என்னன்னு சொன்னோம் நம்ம? ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸு. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸு. ஸோ இது சோர்ஸு, ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸு, இமேஜ் டேகு. ஓகேவா? ஸோ அப்புறம் வேறு என்ன ஆட்ரிபியூட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இன்னொரு ஆட்ரிபியூட் கொடுத்துருப்பீங்க. ஆட்ரிபியூட் நேம் ஆல்ட்டு. ஆல்ட்டுனா ஒன்றுனா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு. அந்த இமேஜ் அப்படி விசிபிள் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் எதாவது கொடுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் என்ன பண்ணுறேன்? இந்த பேஜுக்குள்ளே போகிறேன். எனக்கு அந்த பேஜில் இமேஜ் தெரியுது. நான் இமேஜோட பாத்தை வந்து எடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ சம்திங் ஏதோ கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஜில் போய் பார்க்குறேன். எனக்கு என்ன ப்ரோக்கன் இமேஜாக இருக்குது. அதுக்கு பதில் நான் பக்கத்தில் கொடுத்துருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ பைக் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன? ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஐடின்னு இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஸ்டைல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஐடினா நீங்கள் ஒரு பேஜில் யூனிக்காக இருக்கிறதுக்கு, ஏதாவது யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஐடி மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கிளாஸும் அதே பர்பஸ்க்காக தான் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் கிளாஸு வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. காமன் யூஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஆடிங் ஸ்டைல்ஸு. ஸோ மேலே உள்ளதும் அதே தான், ஆனால் யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ஒரு டேகுக்கு ஒன்ஸு ஒரு ஐடி தான் அந்த பேஜ்லேயே. அந்த ஐடி ஒன்று தான், ஒரு டைம் தான் வரும். ஆனால் கிளாஸ் வந்து நீங்கள் காமனாக கொடுத்துக்கலாம். எத்தனை வேணாலும் அதேமாதிரியே நம்ம மென்ஷன் பண்ணலாம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐடி கிளாஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸ்டைலை வந்து நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடி கிளாஸு ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி காட்டுறேன் ஆட்ரிபியூட்டு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம்? H1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். H1க்கு நான் என்ன பண்ணுறேன்? ஐடி யூனிக்காக வைக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஹெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது யூனிக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? H2 இருக்கா? இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்? கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கிளாஸுக்குள்ளே நம்ம மல்டிபிள் கிளாஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? டெமோன்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டெவ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன்? H3க்கு வரேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்? டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு கிளாஸ் வரேன். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டெவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? காமனாக கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஆனால் ஐடி வந்து எப்போதுமே என்ன பண்ணோம்? ஒரு பேஜில் நம்ம வந்து ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒன்ஸ் தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஐடிங்கிறது யூனிக், கிளாஸுங்கிறது காமனாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஸ்டைலிங் பர்பஸ்க்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் ஸ்டைலிங்க்கும். ஓகேவா? இது கிளாஸு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டைல் ஆட்ரிபியூட் இன்லைன் சிஎஸ்க்கு ஸ்டைல் ஆட்ரிபியூட்னு சொன்னோம்ல. ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஸ்டைல்னு கூப்பிட்டு இது ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஓகேவா? இது ஆட்ரிபியூட் நேமு. கலரோட நேம். இப்போ வந்து நான் ரெட் அப்படியும் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கலரு H5 டேக் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? என்னோடய பேஜில் போய் பார்க்குறேன். இங்கே H5 டேக் என்ன பண்ணியிருக்கு? ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் நேம் இருக்கும். ஆட்ரிபியூட் நேமு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை மென்ஷன் பண்ணணுங்க. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா HTML ஆட்ரிபியூட்ஸை கொடுப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்றது. HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னா என்னோடய ஃபார்மேட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன டேக் அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸில் நான் பார்த்துருப்பேன். என்ன டேக் பார்த்துருப்போம்? நார்மல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது பி டேக். நீங்கள் வந்து உங்களோட எலமெண்ட்டு போல்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? போல்டு டேக்கு நீங்கள் பி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுப்பீங்க. கரெக்டாக? எதுக்கு ஸ்ட்ராங் கொடுக்குறோம்? அந்த எலமெண்ட் போல்டாகவும் தெரியும், அது மட்டும் இல்லாமல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா பிஆர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஐ டேக் இருக்கும். ஓகேவா? இட்டாலிக் ஃபார்மேட்டு. அடுத்து இஎம் டேக் இருக்கும், எம்பசைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய எலமெண்ட்டு எம்பசைஸ் பண்ணுறதுக்கான டேக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இதுக்குள்ளே போயிட்டு என்னோடய எலமெண்ட் இருக்கா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? பி அப்படின்னு சொல்லிட்டு பி டேக் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பி டேக் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஐ டேக் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. இட்டாலிக் ஃபார்மேட்டு.
ஸோ ஐ டேக் கூப்பிட்றோம் அப்படின்னா இட்டாலிக் ஃபார்மெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் லைன் வரணும்னா பிஆர் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வரும். ஸோ இஎம்னாலும் அதே தான், எம்பசைஸ் அப்படின்னாலும் இட்டாலிக் ஃபார்மெட்டில் வர வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அதுவும் அதே தான், இட்டாலிக் ஃபார்மெட்டில் தான் வரும். இஎம் டேகு, எம்பசைஸ் டேகு, இட்டாலிக் டேகு, அடுத்து போல்டு டேகு, அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ராங் டேகு. ஸ்ட்ராங் டேக்னால் நமக்கு என்ன கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து போல்டாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேஜில் உள்ள கண்டென்ட்டோட ஃபார்மெட்டை குறிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேஜ்குள்ளே வரேன், இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இட்டாலிக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய கண்டென்ட் கொடுத்துருந்தேன்ல, இதோ பாருங்கள் இட்டாலிக்கில் இருக்குது, எம்பசைஸில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய HTML எலிமெண்ட் ஃபார்மேட் என்னென்ன ஃபார்மேட், இப்போ ஸ்மாலாக வேணும், ஓகேவா, என்னென்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும், கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், HTML கமெண்ட்ஸ். ஸோ HTML கமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரீமெட்ரி சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது கொடுத்தாலும் உங்களுக்கு இது கமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன HTML கமெண்ட்ஸ். நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன HTML ஃபார்ம்ஸு. ஸோ HTML ஃபார்ம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் டேகு. இந்த ஃபார்முக்குள்ளே இப்போ இன்புட்னு ஒரு டேக் இருக்குன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்ட்டேருந்து டேட்டா வாங்குறதுக்கு, கெட்டிங் டேட்டா ஃப்ரம் யூசர். ஸோ யூசர்ட்டேருந்து ஒரு டேட்டா வாங்குறதுக்கு தான் இந்த ஃபார்மை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் டேக் எப்படி இருக்குன்னா ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஃபார்ம்னு இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு லிங்க் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு லிங்க் கொடுப்பீங்க. ஸோ அந்த லிங்க் போய்கிட்டே இருக்கும். ஆக்ஷனுக்குள்ளே லிங்க் கொடுப்பீங்க. இதுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தடுக்கு பேர் கெட் இல்லை போஸ்ட் அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களோட ஃபார்ம் டேகு. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். இதுவும் ஃபார்ம் க்ளோசிங் டேக். ஓகே, இந்த ஃபார்ம் டேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கும். அந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறது. இன்புட் டைப்பு, ஓகேவா, நான் இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஏதோ டெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கலாம். ஐடி கொடுக்குறதுனா நீங்கள் ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கலாம், லேபிள்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதை கூப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இதான் வந்து நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் லேபிளில் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்ம் டேக் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபார்ம் டேக் வந்து சிம்பிள். ஸோ கமெண்ட் டேக் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கமெண்ட் டேக்குங்கிறது ஜஸ்ட்டு போயிட்டு கிளிக் பண்ணி கண்ட்ரோல் / அடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் வந்துடும். ஓகேவா? டிஎல் டேக் பார்த்துருப்பீங்க. அதேமாரியே ஃபார்ம் டேக் போனோம்னா ஃபார்ம்னு கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இதில் ஆக்ஷன் நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல இப்போதைக்கு. ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆக்ஷனை ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்து பார்த்துருவோம். இப்போதைக்கு பேசிக் வீடியோ தான். ஸோ இந்த HTML டேக்குள்ளே ஒரு இன்புட் டேக் கொடுக்குறீங்க. ஓகேவா? இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, நேம், ஐடிலாம் இருக்குது. ஸோ நேம் ஐடிக்கு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இதுக்கு பேர் செட் பண்ணணும்ல, பேர் நான் என்ன பண்ணுறேன், லேபிள் டேக் கூப்பிட்டு இது வந்து நேமு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகணும். ஸோ இதுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா இதோட ஐடி எடுத்து நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இன்னொரு இன்புட் டேகை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், டைப்பு சப்மிட்டு, இதுக்கு வேல்யூ என்ன பண்ணுறேன், வேல்யூவும் சப்மிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி லைவ் சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் இந்த பேஜில் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ நான் சம் டெக்ஸ்ட் நேம் கொடுத்துட்றேன், சப்மிட்டு. ஸோ இது வந்து சப்மிட்டும் பண்ணிட்டேன். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன, இன்லைன் எலமெண்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா பிரேக்குங்கிற டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே செல்ஃப் க்ளோசிங் டேக்கு, இன்லைன் எலமெண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா HTML செமாண்டிக் டேக்ஸ்னு இருக்குது. ஸோ HTML செமாண்டிக்ஸ் டேக்ஸு என்னன்னா இது எல்லாத்தை பற்றி நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பெருசாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. HTML செமாண்டிக் டேக்ஸ்
என்னன்னா இட்ஸ் எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் த டேக். ஸோ அந்த டேகோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டர் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுப்பீங்க, லோகோ கொடுப்பீங்க, ஏதாவது இன்புட்டு சர்ச் கொடுப்பீங்க. ஸோ இது வந்து ஹெட்டர் டேக். அதுக்கப்புறம் ஃபூட்டர்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க, ஸோ எக்ஸாம்பிள் வந்து காப்பி ரைட்ஸ், அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபூட்டரில் கொடுப்பீங்க. ஓகேவா, ஹெட்டர் ஃபூட்டர். அதுக்கப்புறம் நேவ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், நேவிகேஷன் லிங்க்ஸ் இதுக்குள்ளே நம்ம கூட கொடுத்துருப்போம். நேவ் லிங்க்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே கொடுப்போம். ஓகேவா, NAV. அடுத்து ஆர்டிகல்ஸ்னு ஒரு லிங்க், ஆர்டிகல்ஸ்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஸுங்கிற டேக்குள்ளே நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ஏதாவது நியூவாக புதுசாக ஆஃபர் வருது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம், நியூ ஆஃபர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிகல்ஸில் கொடுப்போம். செக்ஷன் அப்படின்னா என்கிட்ட பேஜ் இருக்குது, மல்டிபிள் செக்ஷன் நான் வந்து பிரிக்கிறேன் என்னோடய பேஜை. ஓகேவா, அதேமாரி ஒவ்வொரு சாப்டராக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாப்டர் வைஸ் நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், செக்ஷனுக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மெயின் இருக்குது. ஓகே, மெயின்ங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல, ஒரு மெயின் கண்டென்ட், லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்னோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், HTML செமாண்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஓரளவு இவ்வளோ தான், பெருசாக அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ HTML செமாண்டிக் டேக்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அந்த பேஜை வந்து ஸோ டைம் இல்லாததெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நோட் பேட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, டாக் டைப் HTML கொடுத்தா HTML லேங்கு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஹெட்டிங் டேகு, ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். பாடியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டர் டேக் வச்சுருக்கேன். என்னோட ஹெட்டர் டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கேன், என்னோட பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேவிகேஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஹெட்டர் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹெட்டர் டேக்கில் இந்த லோகோ, பேஜோட டைட்டில் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து செக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடி ஹோம் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன், அபவுட் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் ஹோம் செக்ஷன் சொல்லிவிட்டேன், இதுக்கு ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அபவுட் செக்ஷன் சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கேன், இதுக்கு ஒரு ஐடி வச்சுருக்கேன், செக்ஷன். அதுக்கப்புறம் ஃபூட்டரில் என்ன பண்ணுறேன், காப்பி ரைட்ஸ். உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன், ரா டெக்ஸ்ட் அப்படின்னா காப்பி ரைட்ஸ் 2025 வெப்பேஜ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டேன் ஃபூட்டரில். ஓகேவா, இதெல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதோ சென்டருக்கும் கொண்டு வந்துடுறோம். ஓகேவா, சென்டர். ஸோ ஃபூட்டருக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கர் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோமுக்கு போவோம். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடினா ஆஷ் ஐடி, இதுக்குள்ளே ஹெச்டிஎஃப் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஹோமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோமுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஆஷ் அபவுட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணேன், ஆஷ் அபவுட்டுக்கு போவோம். ஸோ திரும்ப காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது காண்டாக்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு semantic.htmlனு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்படி இல்லைனா Ctrl+A ரைட் கிளிக் கொடுத்து இங்கே இருக்க Ctrl+K Ctrl+F. ஸோ Ctrl+K Ctrl+F கொடுத்திங்கன்னா ஃபார்மேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கோ லைவ். ஸோ வெல்கம் டு மை பேஜ் அப்படின்னு இருக்கா. ஸோ வெல்கம் டு மை பேஜ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹோமை கிளிக் பண்ணுறேன், அது எனக்கு ஹோமுக்கு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அபவுட்டை கிளிக் பண்ணுறேன், அது எனக்கு என்ன அபவுட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்துக்கலாம், ஒரு பேஜ் கொடுத்துக்கலாம், தனித்தனி செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணுறது, அந்த செமாண்டிக் டேக் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல இன்னும் டெப்த்தாக ஓரளவு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ என்ன HTML கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக் பற்றி நம்ம டெப்த்தாக இன் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா.